புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாண்டு மாணிக்கவாசகர் சொன்னது போல எல்லா 84 லட்சம் யோனி வழி வந்த அந்த உயிர்களை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் தான் மகான். ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், ஒருத்தன் திடீர்னு பணக்காரன் ஆகிறான், திடீர்னு ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறவன் கஷ்டப்படுறான், குழந்தை இல்லாமல் இருக்கிறான், குழந்தையா பெற்று போடுறான். இதுக்கு காரணம் கர்மம். நான் பூஜைகள் ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை பண்ணும்போது எவ்வளவோ அனுபவம் நடந்திருந்தாலும் மகான்கள் எல்லாம் வெட்டுக்கிளியினுடைய ரூபத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். எனக்கு எப்போ குழந்தையை கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரியும். நான் உன் குழந்தையா இருக்கக்கூடிய எனக்கு எப்போ குழந்தையை கொடுக்கணும்னு உனக்கு தெரியும். எனக்கு அப்படி கொடுக்கறதா இருந்தால் ஆண் குழந்தையை கொடு. உன்னுடைய பெயரான பிரகலாதன் அப்படிங்கிற உன்னுடைய 360 அவதாரத்தில் உங்களுடைய பெயர் இருந்தது இல்லையா சுவாமி, அதை தான் என் குழந்தைக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் வீட்டில் அந்த வெட்டுக்கிளி ரூபத்தில் ராகவேந்திர சுவாமிகள் ஒரு 28 நாட்கள் இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாருங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனையும். கொடுக்கணுங்கிறது பிரார்த்தனை நிச்சயமாக கொடுப்பார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அற்புதங்கள், சக்திகள், அவருடைய அனுகிரகங்கள், அவருடைய அருமைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமைகளை நேயர்களுக்கு வழங்கி அனைவருக்குமே ஒரு மகான்னா என்ன, மகானுடைய மகத்துவம் என்பதை ரொம்ப அனுபவபூர்வமாக எடுத்துரைத்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தர்ம பரிபாலன சபா நிறுவனர் ராகவேந்திர கார்த்திக் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த அற்புதங்களை மனிதர்கள் மீது மட்டும்தானா, அதை தவிர்த்து உயிர்கள், பறவைகள், அதே போல் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண கூடாது அப்படி இருப்பவர்கள் தான் மகான்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், நீங்கள் தினமும் ஒரு பூஜை பண்ணி வந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட மாற்றங்கள் கொடுத்து? பத்திரிகை.com நேயர்களுக்கு அடியன் ராகவேந்திர கார்த்திகேயனுடைய அன்பு வணக்கங்கள். நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. மகான்கள் மனிதர்களுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவாங்களா, இல்லை எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்களா? முதல்ல எல்லா ஜீவராசிகளையும் ஒருபோல நினைப்பவர்களே இறைநிலையை அடைய முடியும். இப்போ மகான்களுக்கு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களான்று மாணிக்கவாசகர் சொன்னது போல எல்லா 84 லட்சம் யோனி வழி வந்த அந்த உயிர்களை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் தான் மகான்கள். இவர்களுக்கு ஜெயராமன் ஐயா, ராகவேந்திர கார்த்திகேயன் இப்படிங்கிற அந்த பாகுபாடே கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். அதில் அப்படி அனுகிரகம் பண்ணவங்கக்கூடியதான் மகான்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான். ஆமாம், மாற்றமே கிடையாது. உயிர்கள்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஒரு நாய்க்கு எப்படி அனுகிரகம் அதே மாதிரி தான் நமக்கு அனுகிரகம். கர்மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாறுது, அவ்வளோதான் விஷயம். கர்மாவை பொறுத்த வரைக்கும் கர்ம வினைகள் தான் மாற்றுது. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், ஒருத்தன் திடீர்னு பணக்காரன் ஆகிறான், திடீர்னு ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறவன் கஷ்டப்படுறான், குழந்தை இல்லாமல் இருக்கிறான், குழந்தையா பெற்று போடுறான். இதுக்கு காரணம் கர்ம வினை. அவன் பண்ணுற கர்ம வினையை தகுந்த மாதிரி அனுகிரகம் வருது. இறைவனுக்கு எல்லாருமே ஒன்று தான். அவனுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் மகான்களாக இருப்பார்கள். இதில் நீங்கள் அருமையாக கேட்டீங்க, அந்த உயிரினங்கள் இதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறது. உங்களுக்கு இதில் ஏதாவது அனுபவம் இருக்கா? உங்களுக்கு ராகவேந்திர சுவாமியினுடைய பூஜை பண்ணுறீங்களா? அந்த தினமும் பண்ணுற பூஜையில் ஏதாவது ஜீவராசிகள் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு உள்ளவர், நிறைய அனுபவம். காமதேனு ஆமாம், அவர்கிட்ட சரணாகதி நல்ல அனுபவம் இருக்குது சார். அந்த தினமும் பண்ணுற பூஜையில் எத்தனையோ அனுபவங்களை சுவாமிகள் தருவார். சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கக்கூடிய பக்தர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அந்த பக்தர்களுக்கு முதல் நாளே கனவுல நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வருவேங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிடும். எனக்கு என்னென்னா அடுத்த நாள் காலையில் எழுந்தால் சும்மா அங்கே போய் பார்த்துட்டு வரலாமே அப்படிலாம் தோணும். அப்படி போய் ஒரு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ராகவேந்திர சுவாமிகள் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்காரு. நம்மளை போய் எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா இவங்க வீட்டுக்கு இன்றைக்கி போகணுன்னு தோணும். அங்கே போனால் அவங்க சொல்லுவாங்க, நேற்று தான் சுவாமி கனவுல வந்தார், எனக்கு இதை சொன்னார்.
அப்போ நான் அங்கே எனக்கு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போனோடனே அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க, என்ன இந்த பிரச்சனையா, இதுக்கு இதை பண்ணுங்க சரியாயிடும் அப்படிங்க. அப்போ சுவாமி இப்படி சொன்னார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கும். அப்படி நான் பூஜைகள் ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை பண்ணும்போது எவ்வளவோ அனுபவம் நடந்திருந்தாலும் மகான்கள் எல்லாம் வெட்டுக்கிளியினுடைய ரூபத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது சார். வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி, பச்சை வெட்டுக்கிளி இருக்கு இல்லையா, அந்த பச்சை வெட்டுக்கிளியினுடைய ரூபத்தில் மகான்கள் வந்து அவங்க எங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போவாங்களாம். ஏன்னா அதோடைய ஆயிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் தானே, ஒரு சில நாட்கள் தான் அதனுடைய ஆயுள்கள், ஒரு சில நாட்கள் தான். அந்த ஒரு சில நாட்களும் அந்த ரூபத்தில் அங்கே போய் உட்காந்து அனுகிரகம் பண்ணுவாங்களாம் வெட்டுக்கிளி ரூபத்தில். சாதாரண வெட்டுக்கிளிக்கு தான் ஒரு சில நாட்கள் ஆயுள். ஆனால் மகானே வெட்டுக்கிளியாக ரூபம் எடுத்துட்டா இந்த ஜென்மம் ஃபுல்லாக வாழலாம் இல்லையா. எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்துறது அடையாளம் தான் அவருடைய காமதேனு. ஆமாம், காமதேனு கூடவே இருக்கிற கூடவே இருக்கு. அப்படி அந்த வெட்டுக்கிளி ரூபத்தில் மகான்கள் வந்து எல்லா இடத்துலையும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பெரிய அனுபவம் சார். நான் வருடந்தோறும் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை விழாவும் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிறந்தநாள் விழாவும் நம்ம திருமுல்லை வயலில் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி பூஜை வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய நிகழ்வாக நம்ம நடத்துகிறோம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இந்த நிகழ்வுகள் நடத்துகிறோம். அந்த நிகழ்வுக்கு எப்போவுமே ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆராதனைக்கு 48 நாட்கள் முன்னாடியே நான் வந்து மண்டல பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை வீட்டில் நடத்துவேன். 48 நாட்கள் சுவாமிக்கு பூஜை பண்ணி சுவாமியை பிரதட்சணம் பண்ணி நான் வந்து வலம் வந்து கும்பிட்டு 49வது நாள்லேருந்து ஆராதனை 3 நாள் நடக்கும். 49, 50, 51 அப்படின்னு 3 நாட்கள் நடக்கும். அப்படி 2024 ராகவேந்திர சுவாமிகளுடைய 353வது ஆராதனை விழாவிற்காக நம்முடைய ராகவேந்திர தர்மபரிபாலன சபாவில் 48 நாட்கள் நம்முடைய இல்லத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய இந்த மண்டல பூஜை விரதம் ஆரம்பித்தேன் சார். அப்போது ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது எங்களுடைய இல்லத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா 20வது நாள் 21வது நாள் இருக்கும் சார். ராகவேந்திர சுவாமிக்கு மண்டல பூஜை தினமும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் 20வது நாள் 21வது நாள் எங்கள் வீட்டில் வந்து ராகவேந்திர சுவாமியுடைய பூஜை அறையில் ஒரு வெட்டுக்கிளி வந்தது, சின்னதாக ஒரு வெட்டுக்கிளி வந்தது. அந்த வெட்டுக்கிளி வந்து சுவாமியினுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருது, சுவாமியினுடைய பாதத்தில் உட்கார்ந்துருது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பூஜை பண்ணுறோம், சுவாமியே வெட்டுக்கிளி ரூபத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணேன். சில நேரங்களில் வெட்டுக்கிளி வரும், ஒரு நாள் 2 நாளில் போயிடும், இப்படிலாம் நடந்திருக்கு. அப்போது இந்த 21வது நாள் வந்து வெட்டுக்கிளி அப்படி இருக்கிறது பூஜை பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த வெட்டுக்கிளியை, அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். 22வது நாள் அடுத்த நாள் பூஜைக்கு போகிறேன், வெட்டுக்கிளி அங்கே தான் இருக்குது. அடுத்தது 3வது நாள் பூஜைக்கு போகிறேன், வெட்டுக்கிளி அங்கே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, ஒரு வியப்பு, என்னடா இது, இந்த வெட்டுக்கிளி வந்தால் 1 நாள் 2 நாளில் போயிடும், இது போகவே மாட்டேங்குது, இது இப்படி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்குதே, இன்னும் மகான் நான் ராகவேந்தர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில் என் மனைவிட்ட சொல்லுவேன், பார்த்தியா வெட்டுக்கிளி வந்திருக்கு வந்து பாரு அப்படின்னு தினமும். ஏன்னா வெட்டுக்கிளியுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா அது வந்து பயிர்கள் மீது தான் ஆர்வம் செலுத்தும். ஆமாம், மகான்கள் மீது ஆர்வம் செலுத்துறது நீங்க சொல்ற ஆச்சரியமா கேட்குற. இது நீங்க பயிர்கள் மீதுன்னு சொன்னோன்னே என் மனைவி என்னிடத்துல வந்து கேட்பாங்க, அது எதை சாப்பிடுது, 4-5 நாளாக இருக்குது, எதை சாப்பிடுது, எப்படி இருக்குது. ஆனால் அந்த நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி சார், அந்த பூஜை ரூமை விட்டு ராகவேந்திர சுவாமியுடைய அந்த பாதம் அந்த பூஜை ரூமை விட்டு அது வெளியில் வராது. ஹால்லையோ வீட்டினுடைய ஹால்லையோ வேறு இடங்கள்லையோ வந்து இருக்காது, அது அங்கேயே தான் இருக்கும். அப்போ தினமும் இப்படி போயிட்டே இருக்குது. 21வது நாள் வந்த வெட்டுக்கிளி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க யாருமே, 48 நாள் மண்டல பூஜை முடிவது வரைக்கும் குறைந்தது ஒரு 25-26 நாட்கள் சுவாமி பாதத்திலே இருந்தது சார். அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அப்போ நான் வந்து தினமும் காலையில் போவேன், நான் வந்து சுவாமிக்கு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி புதுசாக பண்ணுவேன். இது பூ எடுத்து அபிஷேகம் பண்ண நேரத்தில் அந்த வெட்டுக்கிளியானது என்ன பண்ணுன்னா அப்படியே சுவாமி பாதத்திலேருந்து ராகவேந்தருடைய ஃபோட்டோ மேலே வந்து உட்காந்துரும். தள்ளி ஒரு ஃபோட்டோ இருக்குது நம்ம வீட்டில், அந்த ஃபோட்டோவில் பூஜை ரூம்லேயே வந்து உட்காந்துரும். பூஜையெல்லாம் முடிஞ்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணும்பொழுது, புஷ்பார்ச்சனை பண்ணும்பொழுது வந்து பாதத்தில் உட்காந்துரும். நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பூக்களும் அந்த வெட்டுக்கிளி மேலே தான் விழும். இப்படி தினமும் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கடைசி ராகவேந்திர சுவாமியுடைய ஆராதனைக்கு ஒரு 5-6 நாட்கள் முன்னாடி நான் அந்த சுவாமியினுடைய பூஜை ரூமை வந்து ஃபங்க்ஷனுக்காக ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இருக்கிற எல்லா படங்களையும் எடுத்து வெளியில் வச்சு மூலவர் விக்கிரகத்தை மட்டும் அங்கேயே வச்சு மேலே ஒரு துணி போட்டு நல்லா மூடிட்டேன் சார். மூடிட்டு அன்றைக்கி காலையில் பூஜை முடிச்சுட்டு காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் அங்கே 2 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, வேலை பெயிண்டிங் ஒர்க்லாம் நடக்குது. முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரமே நான் வந்து எல்லா சுவாமி ஃபோட்டோவையும் கிளியர் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன். ஆனால் அந்த சுவாமி மேலே மூலவர் மேலே மூடி இருந்த அந்த துணியை மட்டும் நான் எடுக்கலை, அதை அப்படியே வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணும்போது எடுத்துகிட்டு பூஜை பண்ணலாம், நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போ என்னுடைய மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது.
கிட்டத்தட்ட ஒரு 21ஆவது நாள் வந்த வெட்டுக்கிளி வந்து ஒரு 25 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 நாளில் ஆராதனை முடிஞ்சிச்சோம். அது ஆராதனை மணிக்கு இருந்திருக்கலாம், இவ்வளோ நாள் இருந்துருச்சு. ஆனால் இந்த பெயிண்ட் ஸ்மெல்லு சார், இந்த பெயிண்ட் ஸ்மெல்லாம் பறவை இருக்க முடியாது. அப்போ அது போயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி இனி என்ன பண்ணுறது, அது பாட்டுக்கு போயிருக்கும் அப்படின்னா. ஏன்னா பூஜை ரூமில் எந்த இடத்துல பார்த்தாலும் அது இல்லை. அப்போ நான் நினச்சேன் அது போயிருக்கும், அது இங்கே இருக்காது, அந்த பெயிண்ட் ஸ்மெல்லில் போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் அடுத்த நாள் காலையில் கதவு சுவாமி ரூமை ஓப்பன் பண்ணும்போது நான் மனசில் நினைக்கிறேன், சரி ஒன்றும் இல்லை இறைவா நீ அனுகிரகம் பண்ணு, அது இல்லைனாலும் நீ உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப ஆச்சரியம் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சுவாமியினுடைய அந்த மேலே போட்டிருந்த அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ராகவேந்திர சுவாமி மேலே நம்ம வீட்டில் வந்து மந்திராலயத்தில் எப்படி ராகவேந்திர சுவாமி தலையில் நரசிம்மர் இருப்பாரோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே நரசிம்மர் வெளியில் வச்சுருக்கோம். அந்த நரசிம்மர் பாதத்தில் அந்த வெட்டுக்கிளி உட்கார்ந்துருக்கு. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம் சார். அது நான் அப்போ தான் அந்த சுவாமியினுடைய எவ்வளவோ அனுகிரகங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அன்னைக்கு தான் நான் நினச்சேன், ராயர் வந்து 24 மணி நேரமும் என் கூடயே இருந்து அனுகிரகம் பண்ணுறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் மகானுடைய அற்புதம். அற்புதம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு நபர், தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலில் பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர், அவருடைய மகன்கிட்ட கூட நான் வந்து அவருடைய புதல்வர்கிட்ட கூட, அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், பெரிய நல்ல ஒரு மனிதர், நல்ல மனம் படித்த ஒரு மனிதர், அவர்கிட்ட கூட நான் இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிச்சயமாக உங்களுக்கு குரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு பேர் தான் குருவர் ஆமாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு சொன்னார். அதை பார்த்து அந்த ஆராதனை முடியறது வரையில் அந்த வெட்டுக்கிளி இருந்தது சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு திருமணமாகி 3 வருடங்கள் குழந்தைகள் இல்லை. நான் ராகவேந்திர சுவாமிகிட்ட எனக்கு குழந்தை கண்டிப்பாக கொடுன்னு நான் பிரார்த்தனை பண்ணதும் இல்லை. ராகவேந்திர சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கேன்னா, எனக்கு எப்போ குழந்தையை கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரியும், நான் உன் குழந்தையாக இருக்கக்கூடிய எனக்கு எப்போ குழந்தையை கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், எனக்கு அப்படி கொடுக்குறதா இருந்தால் ஆண் குழந்தையை கொடு, உன்னுடைய பெயரான பிரகலாதன் அப்படிங்கிற உன்னுடைய 360 அவதாரத்தில் உங்களுடைய பெயர் இருந்தது இல்லையா சுவாமி, அதை தான் என் குழந்தைக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், குழந்தையை கொடுக்கும்பொழுது நீ கொடு, நான் என் குழந்தைக்கு அந்த பெயரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். அந்த 48 நாள் அந்த வெட்டுக்கிளி இருந்து ஆராதனை முடிந்து ஒரு 15-20 நாளில் என் மனைவி கன்சீவ் ஆனாங்க சார். அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஒரு நபரிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த வெட்டுக்கிளி மகான் ரூபத்தில் உள்ள வந்து உட்கார்ந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு உயிரை உற்பத்தி பண்ணியிருக்கு, அது வந்து இறைவனே உங்களுக்கு கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னார். ஸோ ராகவேந்திர சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லது தான். எங்கள் வீட்டில் அந்த வெட்டுக்கிளி ரூபத்தில் ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஒரு 28 நாட்கள் இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாருங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனையும், கொடுக்கணுங்கிறது பிரார்த்தனை நிச்சயமாக கொடுப்பார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஆண் குழந்தை பிறந்தா பிரகலாதன் பேர் வைப்பேன், அதனால் ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு கேட்டேன். அதே மாதிரி எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க உனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்னு, குழந்தை பிறக்கிறது வரையிலும் என்னுடைய சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அவ்வளவு பேரிடத்துலையும் நான் அடித்து சொன்னேன், நிச்சயமாக ஆண் குழந்தை தான் பிறப்பான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்து பிரகலாதன்னு பேர் வச்சுருக்கேன். அது ராகவேந்திர சுவாமியுடைய முழு ஆசீர்வாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. எல்லாமே அவருடைய அந்த சக்தி தான். நிச்சயம். வெட்டுக்கிளி வடிவத்தில் ராகவேந்திர சுவாமியுடைய அந்த மகிமைகள் உங்களுக்கு வந்து ஒரு மகனாக அவதரித்திருக்காரு. தொடர்ந்து ராகவேந்திர சுவாமி மட்டும் இல்லை, பல்வேறு மகான்களை பற்றி தொடர்ந்து நம்மளை பத்திரிகை.com வாயிலாக நேயர்களை தெரிவிக்க தான் போகிறீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இனி நன்றி சார். நன்றி, வணக்கம்.